ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திரைவிமர்சனம் பார்க்க போகிற படம் பாணி, மலையாளம் மூவி, டைரக்டர் பை ஜோஜு ஜார்ஜ். ஸோ இந்த படத்தில் ஒன்லைன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தமிழ் மூவி ரெசம்பளன்ஸ் வரும். அது என்ன அப்படிங்கிறது நான் கடைசி ஸ்பாய்லர்னு சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோட ஃபேமிலி வந்து ஒரு கேரளாவில் ஒரு ஒரு பெரிய தலைக்கட்டு மாதிரி, நம்மளும் சொல்லலாம் பெரிய தலைக்கட்டு மாதிரி, அந்த ஏரியாவில் அவங்க கொஞ்சம் டான் அந்த மாதிரி ரகம். அவங்க பட் இப்போ இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக நல்லா டீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. ஸோ வில்லனோட ஃபேமிலி, வில்லன் பார்த்துக்கிட்டா அதில் ஒரு 2 பேர் வராங்க. 2 சின்ன பசங்க மாதிரி தான் வராங்க, சின்ன பசங்க தான். அவங்க வந்து பணம் சம்பாதிக்க எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ரகம். அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு க்ரைம் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு இருக்கும்போது தற்செயலாக ஜோஜு ஜார்ஜோட ஹீரோட ஃபேமிலியை பார்க்குறாங்க. அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி போய் எதில் போய் முடியுது அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் படம். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் பார்க்கணுன்னா கேரக்டரைசேஷன். எல்லா கேரக்டர்ஸும் அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு எந்த கேரக்டருமே இது கொஞ்சம் ஓவர் பண்ணிட்டாங்களோ இல்லை அப்படி எதுவுமே தோணாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்சுவலாக பாதி கேரக்டர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணாலே ஒரு படம் 50% வெற்றி அடைஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது குறிப்பாக அந்த 2 பசங்க வந்து நமக்கு பார்க்கும்போது கடைசி வரைக்கும் அந்த இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். கோவம் ஆத்திரம் அவங்க மேலே அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் எதாவது பண்ணணும் நமக்கே தோணும். ஆக்சுவலாக அந்தளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஸ்டேஜில் பார்த்தா அவங்க ரியலே அப்படி இருக்கு அப்படிதானோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ இருக்கிற ஜோஜு ஜார்ஜ் ஆகட்டும், இல்லை ஃபேமிலி அவரோட ஒய்ஃப் ஆர் அபிராமி ஆகட்டும், இவங்க எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஜோஜு ஜார்ஜ் அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ஹை பிச்லேயும் இருக்கார், ரொம்ப லோ பிச்சில் இருக்கார். அப்படியே மீடியமாக ஒரு பேலன்ஸ்டான ஒரு இதாக இருக்கும். ஒரு எல்லாம் முடிஞ்ச ஒரு நிறைய விஷயங்கள் பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். பட் எனி டைம் பிளாஸ்ட் ஆகலாம் அந்த மாதிரியான கேரக்டர். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வர சாகர் ஆகட்டும், இல்லை மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே எல்லாருமே ஆக்சுவலி எல்லாமே பெரிய தலைக்கட்டு மாதிரி தான் அந்த கேரளாவில். எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். அண்ட் மோரோவர் இது படத்தில் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டில் வரைக்கும் ஒரு டென்ஸ் மோட்லேயே நம்ம வச்சுட்ருப்பாங்க. பெருசாக எங்கேயும் போர் அடிக்காது, அது நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த டென்ஸ் மோடு வந்து கேரக்டரைசேஷனால தான் வருது மெயினாக. ஏன்னா அந்த 2 கேரக்டர்ஸ், வில்லன் கேரக்டர் 2 பேர், அந்த 2 பசங்களும் சரி, இந்த சைடு இருக்க இந்த ஹீரோ அவங்களோட கேங்கும் சரி, இங்கே 2 பேருங்களோட கான்ஃப்ளிக்ஸ், அது மூலமாக வரக்கூடிய இதெல்லாம் வந்து அந்த டென்ஸ் மோடு வந்து கடைசி வரைக்கும் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மியூசிக், 3 பேர் மியூசிக் போட்டிருக்காங்க. மியூசிக் பற்றின எதுவுமே குறை சொல்கிறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வேறுன்னு பார்த்தா, ஸ்க்ரீன் ப்ளே மெயினாக ப்ளஸ்ஸாக இருந்துச்சுனாலே அந்த படம் மோஸ்ட்லி தெரியும். ஸ்க்ரீன் ப்ளே, ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அந்த படம் கண்டிப்பாக தெரியும். இது அந்த கேட்டகரியில் தான் வருது. படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா சில விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போது அந்த பசங்க வந்து ஏதோ ஒரு பாவப்பட்ட ஃபேமிலியிலுக்கு யாரோ ஒருத்தர் கூட வம்பிழுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களால இவங்களை கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் டென்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். பட் இங்கே ஹீரோட ஃபேமிலியே பெரிய கை அப்படிங்கிறப்போ அவங்க வந்து இந்த பசங்களை கண்டுபிடிக்க போடுற எஃபோர்ட்டு, அதுலேருந்து இவங்க தப்பிக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆட்கள், சைடில் போலீஸ் ஒரு பக்கம் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. இவங்க கையில் அந்த பசங்க சிக்கிடக்கூடாதுன்னு போலீஸும் அவங்கள தேடிட்டு இருப்பாங்க. போலீஸ் கையிலையும் சிக்காமல், இவங்க கண்ணிலையும் சிக்காமல் அந்த பசங்க போகிற அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இல்லை இவங்க டம்மியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில நேரங்கள் தோணும். ஏன்னா ரொம்ப தேடிட்டு இழப்புன்னு பார்த்தா இந்த ஹீரோட சைடில் கொஞ்சம் இழப்பு அதிகமாக இருக்க மாதிரியே நமக்கு தோணும். கிட்டத்தட்ட படம் ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் கொஞ்சம் மூடுது அப்படின்னா அதில் 1.25 மணி நேரம் ஹீரோ சைடில் கொஞ்சம் இழப்பு இருக்கிற மாதிரியே நமக்கு கொஞ்சம் தோணும். என்னடா அது திருப்பி அடிப்பாங்க பார்த்தா இவங்க சைடு இழந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் நமக்கு அது படத்தை பக்கம் போகிறோம். கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். பட் ஸ்டில் அந்த கிளைமேக்ஸ் வந்து இன்னும் படம் பார்த்தா அவங்க இன்னும் டார்ச்சர் பண்ணி அவங்க முகத்தில் பயத்தை வர வச்சு அதுக்கப்புறம் அவங்கள வந்து இதாக பண்ணியிருந்தால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும். இது கொஞ்சம் சட்டுன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். நல்ல சாட்டிஸ்ஃபைங். பட் இன்னும் கொஞ்சம் அவங்க முகத்தில் கடைசி வரைக்கும் பயத்தை பார்க்கவே முடியாது. அதுவே வந்து அவங்களை திமிரா காட்டுறதே வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் ஆக்சுவலி நம்ம பார்க்கும்போது. அந்த கடைசி கிளைமேக்ஸ் இன்னும் 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்கள இன்னும் அவங்க முகத்தில் பயத்தை வர வச்சு அதுக்கப்புறம் இப்போ பண்ணது அப்புறம் பண்ணியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்குன்னு தோணும் நமக்கு. ஸோ இதெல்லாம் தான் படத்தோட ட்ராபேக்ஸ். ஸோ ரேட்டிங் பார்த்தா இந்த படத்துக்கு நான் கண்டிப்பாக ஒரு 5க்கு 3 கொடுப்பேன். கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாமான்னு கேட்டால் சில செக்ஷுவல் இது இருக்குது. பட் அது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபேமிலியோடு பார்க்க முடியாது தான் சொல்லப்போனால்.
அந்த ஒரு சில சீன்ஸ்க்காக. மற்றபடி இது நல்ல ஆட்டம், கண்டிப்பாக போர் அடிக்காமல் போகும். அது வேணால் அஷூரன்ஸ் கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஸோ மறுபடியும் இன்னொரு திரை விமர்சனத்தில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ்.